ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே, இப்போது நீ செய்யக்கூடிய செயல்களையும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்துதான் உன் மேல கோபத்தோட வந்திருக்கேன். நான் தான் உனக்கு நல்லது செய்யறதுக்காக இருக்கேன்னு தெரிஞ்ச பிறகும் சின்ன சின்ன தவறுகளையும் சின்ன சின்ன யோசிக்கிற. உனக்கான கவலைகளையும் கஷ்டங்களையும் நான் நிரந்தரமாக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன் தானே. பிறகு ஏன் எல்லாவற்றையும் யோசிச்சு கவலைப்பட்டு குழம்பி பயந்து பரிதவித்து நரக வாழ்க்கையை நீ இப்படி வாழ வேண்டும் என் செல்வமே? உன் அப்பன் முருகன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதானே? நிச்சயமா இது எல்லாத்தையும் நான் சீக்கிரம் சரி செஞ்சிடறேன். ஒரு சில விஷயங்களை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். காலத்தின் பேரில் கட்டாயம் இந்த துன்பங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும் என்ற இருந்ததால் தான் இப்போது நீ சில பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு முழிச்சியே தவிர சீக்கிரமா நான் உன்னை குணப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறேன் தானே. குணப்படுத்துவேனா அவன் மனசுல இருக்கிற காயத்தை போக்குறேன்னு சொல்றேன். இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டம் எல்லாம் கூடிய சீக்கிரமா ஒண்ணுமில்லாம போகதான் போகுது. உன் வாழ்க்கையில நான் துன்பத்தை மட்டும்தான் உனக்கு கொடுக்கிறேன், இன்பம் எதுவுமே உனக்கு தரப்படவில்லை என நீ தவறாக யோசிச்சா அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என் செல்வமே? கூடிய விரைவில் உன் வாழ்வில் பல அற்புதமான விஷயங்களும் அதிசயமான மாற்றங்களும் நிகழத்தான் போகிறது. அனுசரிச்சுக்கிட்டு வாழ்றது வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை. ஆனா எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் அனுசரிச்சு போறது நரக வாழ்க்கை தானே. நீயும் அப்படி உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களையும் அவர்கள் குணத்தையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாறு போல அனுசரிச்சு வாழ நினைச்சாலும் அவர்களுக்கு உன்னுடைய அருமை பெருமை தெரியாம மேலும் மேலும் உன்னை துயரப்படுத்தி ரசிக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன் செல்வமே. மனிதன் எப்பவுமே வினோதமான குணம் கொண்டவனாகத்தான் இருக்கான். ஆரம்பத்துல அடுத்தவனை ஏமாத்தி சம்பாதிச்சு அடுத்தவனை ஏமாத்தி நம்ம சந்தோஷமா வாழ்ந்துடலாம் நினைக்கிற மனுஷன் காலம் போக போக எல்லாரையும் ஏமாத்தி ஏமாத்தி போய் சொல்லி சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல தன் மனசை தானே ஏமாத்திக்கிட்டு நம்ம செய்யறதெல்லாம் இதுக்காக செய்யறோம் அதுக்காக செய்யறோம், நாம செய்யறது சரிதான், நம்ம நேர்மையான வாழ்க்கையை நல்ல முறையில வாழ்றோம்னு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதில் தானே முடித்துக் கொள்கிறான். எனது அன்பு பிள்ளையே, எல்லாருக்குமே நான் நல்லது கெட்டது கத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எல்லா மனிதர்களும் பணத்தை வச்சு இந்த உலகத்தை வாங்கிடலாம், பணத்தால எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும், பணம் தான் தன் வாழ்க்கைக்கு அவசியம் என தப்பு கணக்கு போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பணத்தால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது என் செல்வமே. ஆனா பணம் உன்கிட்ட இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் எதிர்கொள்ளலாம் என்ற தைரியத்தையும் உனக்குள்ள கொடுக்கும். எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியுன்ற தைரியத்தையும் துணிவையும் உனக்குள்ள வரவழைக்கும். ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு விஷயத்துல உனதோ ஒரு வகையில உனக்கு பணம் தேவைப்படுவது எனக்கு புரிகிறது. உன் பண கஷ்டத்தை போக்கி உனக்கான வாழ்க்கையை உயர்வாக நான் அமைச்சு தர்றேன். அவசரப்பட வேண்டாம் என் செல்வமே. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பொய்யா சிரிச்சு பொய்யான வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றது போல காட்டி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்கு பொய்யாக பேசவோ பொய்யாக நடிக்கவோ தெரியாததால் தானே யாராவது ஏதாவது சொன்னாலும் ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடந்தாலும் உடனே கண்ணீரையும் கோபத்தையும் வெளியில் காட்டி விடுகிறாய். நடிக்க தெரியாத என் அன்பு பிள்ளையே, முதல்ல கண்ணீரை மறைக்க கத்துக்கோ. நடிக்கலன்றது வேற விஷயம். அடுத்தவர்கள் முன்னால் நீ கண்ணீர் சிந்தும் போது உனக்கான மதிப்பும் மரியாதையும் அங்கே போய்விடும் என் செல்வமே. கோபத்தை கூட ஒரு வகையில உனக்கான ஆயுதமா நீ பயன்படுத்திக்கலாம். உனக்கு பிடிக்காததை செய்யும் போது நீ கோவப்படுவது போல முகத்தை வச்சுக்கிட்டீன்னா சரி, அடுத்த முறை இதை செய்யக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா உனக்கு பிடிக்காதது ஒருவர் செய்யும் போது அதை தடுக்க முடியாமல் நீ கண்ணீர் சிந்த ஆரம்பித்தால் அது உனக்கான பலவீனமாக போய்விடும் அல்லவா. எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் யார் முன்னாலும் நீ கண்ணீர் சிந்திவிடக் கூடாது. இந்த முருகப்பெருமான் உன்னை காப்பாத்துவேன்னு நீ நம்பு. தைரியமான ஆளாக நீ இருக்க வேண்டும் என் செல்வமே. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு அதை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கையில நீ உனக்கு பிடிச்சதை செய்யவே முடியாது, நிம்மதியா வாழ்க்கையை வாழவும் முடியாது. பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் தனக்கு பிடித்ததை சரியான முறையில் செய்யும் மனிதர்கள் மட்டும்தானே இங்கு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். எல்லாமே கிடைச்சிட்டா எல்லாருக்கும் இங்க அலட்சியம் வந்துடும். அப்புறம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதே மறந்து தன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வாழ்க்கையை வாழணும்னு மட்டும்தான் அவர்களுடைய எண்ணமும் குறிக்கோளும் ஆகிவிடும் என்பதாலதான் நான் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்களை கொடுக்காமல் கிடைக்காத வரிசை பட்டியலிலேயே வைத்திருக்கிறேன். காலமும் நேரமும் வரும்போது அவர்களுக்கு இறை நம்பிக்கைனா என்ன, இறை பக்தினா என்னங்கிறத உணர்த்தி அவர்கள் விருப்பத்தையும் நிறைவேற்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதையும் கிடைக்கச் செய்வேன் என் செல்வமே. அந்த வகையில தான் உன்னுடைய விருப்பமும் சிலவற்றை நான் தள்ளி வைத்திருக்கிறேன்.
தாமதமாகும் விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் தரமானதாக உன்னிடம் வந்து சேரும். உன் எதிரில் யார் இருந்தாலும் அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம். அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நீ எப்படி எதிர்கொள்ள போகிறாய், அவங்க கிட்ட எப்படி பேச போறங்கிறது தான் இங்க முக்கியம். யாரா இருந்தாலும் தயங்காம எதை பத்தியும் கவலைப்படாம நிதானமாக நிதானமா பேசி நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு. இந்த உலகத்துல எல்லாருமே அடுத்தவனை அழிச்சிட்டு நம்ம சிறப்பா வாழ்ந்துடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு உண்மையை இங்கு எல்லாரும் மறந்து விடுகிறார்கள் தானே. ஒருவனை அழித்துவிட்டு ஒருவன் வாழ நினைக்கிறான் என்றால் அவன் மட்டுமே இங்க 1000 வருஷமா வாழ்ந்துட போறான். அடுத்தவனை நீ அழிக்கிறனாலே அங்கேயே உனக்கான பாவம் ஆரம்பமாயிடும். பாவத்திற்கான தண்டனையை நிச்சயமாக நீ பெறக்கூடும். உன் வயசான காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் ஆரோக்கியத்தை இழந்து எல்லாத்துக்கும் அடுத்தவனை எதிர்பார்க்கக்கூடிய காலமும் கட்டாயமும் உனக்கு வந்துவிடும் என்பதை தவறு செய்யும் என் பிள்ளைகள் மறக்க வேண்டாம். அடுத்தவனை ஏமாத்தி அடுத்தவனை அடிச்சு பிழைச்சு அடுத்தவனை அழிச்சு யாரும் தன் வாழ்க்கையை வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம் என நினைக்க வேண்டாம் என் செல்வமே. இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் யாரு எதை சொன்னாலும் சொல்வது யாருன்னு பாக்குறது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்றதை தான் பாக்குறாங்க. நானும் அதை தான் சொல்றேன். யார் எதை சொன்னாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் சரியா சிறப்பானதா பயன்படும் வகையில் இருக்கிறதா என்று மட்டும் பார்க்க வேண்டுமே தவிர சொல்பவர் யாரு, பெரிய புகழ் வாய்ந்தவரா, அவரா இவரா என பார்க்க வேண்டாம். சொல்லும் விஷயங்கள் உனக்கு சரியானதாக உன் வாழ்க்கைக்கு ஒத்து வருவதாக இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாரா போய்கிட்டே இரு. ஏதோ ஒரு சூழ்நிலையில உன் மனசுக்கு அழுகணும்னு தோணுச்சு, கண்ணீர் விட்டு கதறக்கூடிய நிலை வந்தாலும் கூட அடுத்த மனிதரின் கண் முன்னால் அழுது விடாதே என் செல்வமே. அடுத்தவன் முன்னால் அழுதுனா உனக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். முடிஞ்ச அளவுக்கு கண்களில் கண்ணீர் ததும்பி வந்து நின்றாலும் எதையாவது ஒன்ன செஞ்சு அதை மறைச்சுக்கிட்டு ஆண்டவன் முருகப்பெருமான் என்னிடம் வந்து சொல்லு. உனக்கு ஆறுதல் கொடுத்து அரவணைச்சு உனக்கான நல்லதையும் நான் நடத்தி முடிப்பேன். ஒரு சிலர்கிட்ட சில விஷயங்களை புரிய வைக்கவே முடியாது. அவங்களுக்கு புரிய வைக்கணும் நீ கஷ்டப்படுறதை விட்டுட்டு அவ்வளவுதான் அவங்க சொல்றத கேட்டுட்டு சரின்னு தலையாட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு கடந்து போக தயாராகு. ஏன்னா ஒரு சில மனிதர்களுக்கு என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது, அடுத்தவன் சொல்றத புரிஞ்சுக்க கூடாதுன்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் போய் கஷ்டப்பட்டு புரிய வைக்கிறேன்னு பிரயத்தனப்பட்டு நீ நேரத்தை வீணாக்க வேண்டாம் என் செல்வமே. எப்போதும் உன் வாழ்க்கையை நல்லா வாழணும் நீ நினைக்க பழகு. நல்லவனா இருக்கணும் நீ முயற்சி செய்ய வேண்டாம். ஏன்னா எல்லாரும் உன்னை நல்லவனா பாக்குறங்கிறது வேற விஷயம், நீ நல்லவனா இருக்கிறங்கிறது வேற விஷயம். உன் மனசுல என்ன தோணுதோ அதன்படி உனக்கான விஷயங்களை நியாயமாக நேர்மையாக நீ செய்தால் போதும். இந்த உலகம் நல்லவர்களை மதிப்பதில்லை, ஆனா நல்லா வசதியா இருக்கிறவங்களை எல்லாரும் மதிப்பாங்க. இப்போது முடிவு செய். வசதியான வாழ்க்கையை நல்லபடியா வாழப்போறியா அல்லது நல்லவனா இருக்க போறியா என்பது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் நல்லவர்களாக, நல்ல குணம் கொண்ட நியாயமான நேர்மையான நீதி வழியில் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அடுத்தவங்க உன்னை எப்படி வேணும்னாலும் நினைக்கட்டும், ஆனா நீ உன் மனசாட்சிக்கு உண்மையாய் நேர்மையாய் நியாயமாய் நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய ஆளாய் இருந்துவிடு. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்.